மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் கடைசி நாளில் இன்று வந்திருக்கிறீர்கள். இந்த சவால் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் இந்த 30வது நாளில் உங்கள் கணவருடன் உள்ள உங்கள் நட்பை வளர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேத புஸ்தகத்தில் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவர் என் சிநேகிதர் என்று சொல்கிறது. ஒரு பெண்மணி இவ்வாறாக சொல்கிறார்கள்: என் தாயார் எனக்கு கொடுத்த மிக சிறந்த அறிவுரைகளில் ஒன்று, நான் திருமணம் செய்த மனிதரை காதலிக்க மட்டும் செய்யாமல் அவரை என் சிநேகிதனாகவும் கருத வேண்டும் என்பதுதான். இந்த ஆலோசனையை நான் நன்றாக என் இருதயத்தில் பதித்து கொண்டேன். என் கணவருக்கும் எனக்கும் இடையிலான இந்த நட்பை நாங்கள் தொடர்ந்து பிரயாசப்பட்டு வளர்த்து வருகிறோம். இருவருக்கும் பிடித்த காரியங்களை சேர்ந்து செய்வது, வேடிக்கையான யூடியூப் வீடியோஸை சேர்ந்து பார்த்து சந்தோஷமாக சிரித்து ரசிப்பது, சேர்ந்து ஜெபிப்பது, தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்கி எங்கள் நாளில் நடந்த நல்ல காரியத்தையோ, கேட்ட காரியத்தையோ, சாதாரண காரியத்தையோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை பல ஆண்டுகளாக செய்து நாங்கள் எங்கள் நட்பை வளர்த்து வருகிறோம். ஆனால் இந்த நட்பு எப்போதுமே எளிதாக எங்களுக்கு வருவதில்லை. நாங்கள் ரொம்ப நாட்களாக பிரிந்து இருந்தாலோ அல்லது கஷ்டமான காலங்களில் இருக்கும் போதோ அந்த நட்பு நாங்கள் தனித்தனியான வழிகளில் பிரிந்து செல்வதற்கு அது ஒரு எளிதான காரியமாக எங்களுக்கு ஆகிவிடுகிறது. அதனால் எங்களுடைய நட்பு தொடர்ந்து வளர்வதற்கு நாங்கள் தேவையான திருத்தங்களை உடனே செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போதும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலான நட்பு எப்படி காணப்படுகிறது யோசித்து பாருங்கள். உங்களுடைய நட்பை வளர்ப்பதற்கு நான் சில ஆலோசனைகளை இப்போது தர விரும்புகிறேன். உங்களுடைய நேசரான கணவரிடம் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? ஃப்ரெண்ட்ஸ் என்றாலே எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்கள். ஆனால் உண்மையை நீங்கள் அன்பு இல்லாமல் பேசினீர்கள் என்றால் அந்த நட்பு உடைந்துவிடும். உங்கள் கணவரோடு நீங்கள் தினமும் வாழ்வதினால் அவரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த நட்பின் அதிசயத்தை நீங்கள் பாராட்டாமல் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் நாவை அன்பினால் நிறைக்கும்படி இப்போதே ஆண்டவரிடம் கேட்பீர்களா? இரண்டாவதாக, உங்களுடைய அன்பர் உங்களுடைய நெருங்கின சிநேகிதரா? அவருக்கு அது தெரியுமா? அவரிடம் இதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது அவருக்கு இது தெரியும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா? அப்படி என்றால் அவரிடம் அவர்தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதை நீங்கள் இப்போதே தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக, ஃப்ரெண்ட்ஸ் என்றாலே இருதயத்தை பகிர்ந்து கொள்வார்கள், இருதயத்தை போட்டு உடைக்க மாட்டார்கள். அவருடைய இருதயத்தை நீங்கள் உடைக்காமல் இருக்க கர்த்தரிடம் விவேகத்தை கேட்பீர்களா? நான்காவதாக, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்றால் அவர்கள் அந்த நட்பை வளர்த்து அதை கொண்டாடுவார்கள். இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை முடிக்க போகிறீர்கள். உங்கள் கணவரின் நட்பை நீங்கள் கொண்டாடுங்கள். உங்களுடைய தனிமையான நேரத்தில் உங்களுடைய அன்பு சிநேகிதரின் நட்பை குறித்து யோசித்து பாருங்கள். அவரிடம் நீங்கள் பாராட்டும் குணாதிசயங்களை குறித்து ஒரு லிஸ்ட் போட்டு அதை ஒரு கடிதமாக அவருக்கு எழுதுங்கள். உங்களால் முடியும் என்றால் அவரை குறித்து ஒரு கவிதையை வடிவமையுங்கள். உங்கள் 2 பேருக்கும் மட்டும் ஸ்பெஷலா ஒரு சாப்பாட்டை தயார் செய்து அந்த கடிதத்தையோ அல்லது அந்த கவிதையையோ அவருக்கு வாசித்து காண்பீங்கள். பின்பு அவரிடம் நான் ஜெபிக்கவா என்று கேட்டு அவருக்கு அதில் விருப்பம் என்றால் தேவனிடம் இந்த நட்பிற்காகவும் அன்பிற்காகவும் நன்றி சொல்லி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்கள். இப்படியெல்லாம் செய்து உங்கள் நட்பை கொண்டாடுங்கள். இப்படியெல்லாம் செய்தும் உங்கள் கணவருடன் உள்ள உறவில் நீங்கள் நெருக்கத்தை உணரவில்லை என்றால் அவருடன் புதிய வழிகளில் இணைவதற்காக தேவனிடம் உதவியை கேட்டு ஜெபம் செய்யுங்கள். தேவன்தான் உங்கள் இருவரையும் முதலில் ஒன்றிணைத்தவர். உங்கள் கணவருடன் உள்ள உறவை ஆழப்படுத்தவும் அதை புதுப்பிக்கவும் அவரால் முடியும். ஒவ்வொரு தம்பதியரும் தனித்துவமாக இருப்பதினால் இந்த நட்பை வளர்ப்பது என்பது ஒவ்வொரு திருமணத்திற்கும் வெவ்வேறு விதமாக காணப்படும். அதனால் உங்கள் இருவருக்கும் எது பிடிக்குமோ
அதை செயல்படுத்துங்கள். ஆனால் உங்கள் பிஸியான வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சிறிது நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி எல்லாம் செய்தால்தான் உங்கள் நட்பை வளர்க்க முடியும். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவால் என்னை தொட்டு உண்மையிலேயே என்னை ஆசீர்வதித்தது. என் கணவருடன் நடந்து கொள்ளும் விதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அவருடன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறேனோ அப்படிதான் எங்களுடைய திருமணமும் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனைவியாக இருக்க இப்போது விரும்புகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய கணவர் அன்பு நேசராகவும் என்னுடைய சிறந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் நீர் எனக்கு அவரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. நீர் தனித்துவமான எங்கள் இருவரையும் இணைத்து ஒரே சரீரமாக மாற்றுவதற்காகவும் வேறு யாராலும் முடியாத வழிகளில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உதவி செய்வதற்காகவும் உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய நட்பு அனுதினமும் வளர கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமக்கு கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டிமாஸ் வாகுமுத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.